வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற மொபைல் ஐஃபோன் எக்ஸஸ் டிஸ்பிளே ரீப்ளேஸ்க்காக வந்திருக்கு. வாங்க எப்படி மாற்றணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாட்டமில் இருக்க இந்த 2 ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரூ முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வர மாடலுக்கு எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்து டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ண பிறகு டிஸ்பிளேவை இந்த மாதிரி ஓப்பனர் வச்சு இந்த ஃப்ரேமுக்கு கீழே லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக புல்லை மேலே தூக்குனிங்கனாலே உங்களுக்கு கேப் வந்துடும். அந்த கேப்பில் வச்சு ஸ்லைட் பண்ணால் ஈஸியாக ஓப்பன் ஆகும். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ரொம்பவும் ஈஸியாக ஓப்பன் ஆகுது. பாருங்கள், இந்த பக்கம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்லைட் பண்ணிக்கிட்டே வந்தால் க்ளீனாக மொபைல் ஓப்பன் ஆகும். ஸோ மொபைல் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், இந்த கனெக்டர்ஸ் இருக்கிற இடத்துல ஷீல்டு இருக்கும். அந்த ஷீல்டை காணோம், ஏற்கனவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ண பிறகு டிஸ்பிளே அண்ட் டச் கனெக்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறப்போ ட்வீசர் யூஸ் பண்ணி பொறுமையான முறையில் செய்யுங்க, அவசரப்படாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபேஸ் ஐடிக்கான ஃப்ளக்ஸ் இது தான், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபேஸ் ஐடி ஃப்ளக்ஸையும் பொறுமையாக கலட்டுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா அது கட் ஆகிடுச்சுன்னா வீணாகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு டிஸ்பிளே தனியாக வந்துருச்சு. நம்ம இப்போ நியூ டிஸ்பிளே மேலே வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ரிமூவ் பண்ண பிறகு போர்டு இப்படி தான் இருக்கும். பேட்ரி பார்த்திங்களா எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நியூ டிஸ்பிளே 100% OLED, ஃபேஸ் ஐடி எல்லாமே ரொம்ப கிளியராக ஒர்க் ஆகும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் டிஸ்பிளேவை. இதை பாருங்கள், நம்ம அதில் உள்ள ஃபேஸ் ஐடி எல்லாம் இதில் மாற்றியாச்சு. டிஸ்பிளே இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டச் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ கஸ்டமரோட பாஸ்வேர்டு இன்புட் பண்ண பிறகு லாக் ஓப்பன் ஆன பிறகு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரைட்னஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ளீனாக ஒர்க்கிங் இருக்குது. ஏன்னா இது 100% ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்றதுக்கு. ஸோ டச் நமக்கு ரொம்ப க்ளீனாக ஒர்க் ஆகுது. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஐஃபோன் எக்ஸஸ் டெட் போர்டு உண்டு. ஸோ அதனால் நான் அதில் உள்ள இந்த ஷீல்டை கழட்டி, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஓப்பனிங்கில் காட்டினேன் இல்லையா மொபைலில் இது மேலே ஷீல்டு இல்லைன்னு. ஸோ அந்த ஷீல்டை நான் அதில் உள்ள ஷீல்டை கழட்டி அதில் உள்ள ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணி நான் இதில் போட்டு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஷீல்டு இருக்கிறது தான் சேஃப்டி, கனெக்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் கை தவறி கீழே விழுந்தால் கூட இந்த கனெக்டர் எதுவும் கலராது. ஸோ ஷீல்டு மஸ்ட்டு. ஓகே, கிட்டத்தட்ட என்கிட்ட இந்த ஸ்க்ரூ எல்லாம் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மொபைலில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சு லாக் பண்ணிவிட்டு சைடு எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலே போதும், கரெக்டாக அது போய் பொசிஷனில் லாக் ஆகிடும். ஸோ அப்புறம் நம்ம பாட்டம் ஸ்க்ரூ போட்ட பிறகு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம மொபைல் ஃபுல்லாகவே க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது அண்டு ஃபிக்ஸிங் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப தெளிவாக க்ளீனாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் குவைரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.